அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை, மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசியினுடைய பொது தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விடயங்களை நாம் பேசி வருகிறோம். குறிப்பாக சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே பயம் வேறு வந்துருச்சு. எங்கிருந்து கேட்க போகிறாங்க, எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போது இவ்வளோ நாட்கள் படிச்சுக்கிட்டு இருந்த நிறைய பேருக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா இலக்கணத்துக்கு அதீத முக்கியத்துவத்தை இந்த புது சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி புது சிலபஸை பேஸ் பண்ணி பல்வேறு விடயங்களை நாம் பேசி வருகிறோம். அப்படி இந்த பதிவில் நாம் வழுவு சொல் திருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும், பிறமொழி சொற்களிலிருந்து தமிழ் சொல்லாக மாற்றுதல், இந்த 2 டாப்பிக்கையும் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ வழுவு சொல் அப்படின்றாங்கல்ல, அப்படின்னா என்ன சார்? பிழையாக இருக்கக்கூடிய சொல்லைத்தான் நாம் வழுவு அப்படின்னு சொல்கிறோம். வழுவுனா பிழைன்னு அர்த்தம். அதாவது பேச்சு வழக்கில் நம்ம பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருப்போம், அது பிழையாக இருக்கும். அப்போ இலக்கணத்தின் அடிப்படையில் அந்த சொல் தவறாக இருக்கும். ஸோ அப்படி எந்தெந்த வார்த்தைகள்லாம் வழுவு சொல் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அங்கிட்டு அப்படின்றாங்க. ஆக்சுவல் அங்கிட்டு அப்படின்றது வலு, அங்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அடமலை, அடைமலை, அடமானம், அடைமானம். பாருங்கள், அப்போது அடமலை கிடையாது, அடைமலை. சரிங்களா? அடமானம் கிடையாது, அடைமானம். அடிச்சுட்டா தப்பு, அடித்து விட்டால். அப்போது பாருங்கள், வழுவு சொல்லை நாம் பிழையற்ற சொல்லாக மாற்ற வேண்டும். சிலபஸில் இது நம்ம கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க கொடுக்குறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வலுவு சொல்லாக கொடுத்துட்டு அதை வலுவு அற்ற சொல்லாக நம்மளை மாற்ற சொல்லலாம். சரிங்களா? அப்படி சொன்னால் நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக அத்தினி அப்படின்றாங்க. அத்தினி இல்லை, அத்தனை. அப்பளம், அப்பளம். அம்மாச்சி, அம்மாவாசை. அம்மாசி அப்படின்னா அம்மாவாசை அப்படின்றது தான் சரியாது. அம்மாவாசை என்றால் பௌர்ணமியற்ற நாள், அதாவது நிலவே இல்லாமல் இருக்கக்கூடியதான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். அவரைக்காய், அவரைக்காய். அவங்க, அவர்கள். அவுந்து, அவிழ்ந்து. அருவருப்பு, அருவருப்பு. பாருங்க, அருவருப்பு அழுத்தமாக சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆமாம், அது ஆக்சுவலாக அங்கே நம்ம வள்ளின ரகரம் சொல்லக்கூடாது, இடையின ரகரம் தான் சொல்லணுமா. அருவருப்பு. ஆச்சு, ஆயிற்று. ஆர்த்தங்கரை, ஆற்றங்கரை. ஆத்திற்கு, ஆற்றிற்கு. இங்கிட்டு, இங்கு. இடது பக்கம், இடப்பக்கம். கேட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறையா முறை கேட்டிருக்கிறாங்க. இடது பக்கம் அப்படின்றது சரியா, இடப்பக்கம் அப்படின்றது சரியா? இடப்பக்கம் அப்படின்றது தான் சரி. அப்போ இடது பக்கம் அப்படின்றது நாம் வலுவோடு பயன்படுத்தக்கூடியது. அடுத்ததாக இத்தினி, அத்தினி, இத்தினிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அது அத்தனை, இத்தனை அப்படின்றது. பயிறு, பயறு. பயிறு கிடையாது, பயறு. பாவற்காய், பாகற்காய். பாவக்காய் கிடையாது, பாகற்காய். புட்டு, பிட்டு. புட்டு இல்லை தான், பிட்டு. புடவை, புடைவை. சரிங்களா? பேதம், பேதமை. புடைத்தால், புடைத்தால். போரும், போதும். அப்போ போரும் கிடையாது. சரிங்களா? போதும் அப்படின்னு தான் சொல்லணும். மணத்தக்காளி, அது மணத்தக்காளி கிடையாது, மணித்தக்காளி. மாங்காய் மரம், மாமரம். மானம், வானம். மானம் அப்படின்றது வேற இல்லைங்களா? ஆமாம், இந்த மானம் அப்படின்னு ஒரு அதிகாரமே வள்ளுவர் எழுதியிருப்பார் இல்லைங்களா? ஆமாம், அந்த மானம் அப்படின்றதுலாம் அவர் கவரிமான்ற ஒரு விஷயத்தை பேசியிருப்பார். கவரிமான், இந்த கவரிமான் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய முடி கொட்டி விட்டால், அழகு போயிடுச்சு அப்படின்னு இறந்து விடுமா. அதுவாகவே கவலையிலேயே இறந்துருமா. அதே மாதிரி இந்த மானம் வரின் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதனே மானம் வரின் அப்படின்னா, மானம் போயிடுச்சுன்னா உயர்ந்த பண்புடையவர்கள் தங்களுடைய உயிரையும் மாய்த்து கொள்வார்கள். இதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக எப்படி சொல்கிறாருன்னா, மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான், உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான்.
இந்த கவரிமான் முடி கொட்டுச்சு அப்படின்னா ஐயோ அழகு போகுதே அப்படின்னு நினச்சா அதுவாக இறந்து விடுமா? அதே மாதிரி மானம் போயிடுச்சுன்னா மனிதர்கள் பண்புடையவர்கள் உயிரை நீத்து விடுவார்கள். அதான் சொல்கிறாங்க. இப்போ மானம்ன்றது அந்த அர்த்தம். ஆனால் நம்ம மானம் பார்த்த பூமி அப்படின்வாங்க. இது மானம் பார்த்த பூமியா? அது மானம் கிடையாது, வானம். சரிங்களா? இப்போ வானத்தையும் நாம் வலுவாக மானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம். மானம்ன்றதே வேற. சரிங்களா? அடுத்ததாக மொழித்தான், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது. அது மொழித்தான் கிடையாது, விழித்தான் அப்படின்றது தான் அதுக்கு சரி. 300 300 கிடையாது, 300 அதானே சார்? 300. அப்போ ரன்னகரம் நம்ம பயன்படுத்தக்கூடாது, தன்னகரம் பயன்படுத்த வேண்டும். 300 300. வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சி. சரிங்களா? அப்போ வண்ணத்தி பூச்சி அப்படின்னு சொல்லிடக்கூடாது, வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லும். வயசு, வயது. வலது பக்கம், வலப்பக்கம், இது ஒரு பிவைக்யூ. வெண்கலம், வெண்கலம் கிடையாதது, வெண்கலம், பிரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது. வெட்டி பேச்சு, வெற்று பேச்சு. வெட்டி பேச்சு இல்லை, வெற்று பேச்சு. வெண்ணெய், வெண்ணெய் கிடையாது, வெண்ணெய். வெண்ணெய் இல்லை, வெண்ணெய். ஓகே. விளையாட்டு, அது விளையாட்டு கிடையாது, விளையாட்டு. வேர்வை, அது வேர்வை கிடையாது, வியர்வை. அப்போது நல்லா இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 இல்லை 5 கேள்விகள் தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஒன்று, இந்த வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே தப்பு, வலப்பக்கம் இடப்பக்கம். பயிறு, அது தப்பு, பயறு அப்படின்றது தான் சரி. சரிங்களா? ரைட். இது கேட்குறாங்க. அடமானம் அப்படின்றது கேட்குறாங்க, அடைமானம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த 4 இதுவரை நிறையா முறை கேட்டிருக்கிறார்கள், நிறையா தடவை கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 4 திரும்ப திரும்ப நாமளும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இப்போ வலுவு சொற்கள் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி சிலபஸில் அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிறமொழி சொற்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை நம்ம சொல்லணும். சரி, தமிழ் இலக்கியத்தின் அடிப்படையில், அதாவது இலக்கணம் தான், இலக்கிய வகையில் இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4ஆக பிரிக்கலாம். அப்போ முதல்ல இயற் சொல் அப்படின்னு சொல்கிறோம். வாஸ்டோன்னு அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா அது இயற் சொல். அடுத்து திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். திரிசொல் அப்படின்னா அது வாஸ்டோன்லாம் அர்த்தம் புரியாது, படித்தவர்களுக்கு மட்டும்தான் அர்த்தம் புரியும், அதை திரிசொல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக திசைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திசைச்சொல் என்றால் என்ன? வேறு வேறு திசையிலிருந்து நம்மள்கிட்ட தமிழ்நாட்டிற்கு வந்தது. அப்போ அதுதான் பிறமொழி சொற்கள். சரிங்களா? இறுதியாக வடசொல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வடமொழியிலிருந்து தமிழுக்கு வந்த வார்த்தைகளை வடசொல் அப்படின்னு சொல்கிறோம். தற்சமம் தற்பவம் அப்படின்னு 2ஆலாம் பிரிச்சிருப்போம். ஸோ இப்போது நாம் பிறமொழி சொற்களில் இந்த திசை சொற்கள் மற்றும் வட சொற்கள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து தமிழ் மொழியில் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற வார்த்தைகளை தமிழே கிடையாது, அதுக்கு நிகரான தமிழ் வார்த்தை வேறு அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், அப்போ இவ்வளோ நாள் நம்ம தமிழ்னு நினச்சிக்கிட்டு இருந்து நாம் பயன்படுத்தக்கூடியது தமிழே கிடையாது. சமஸ்கிருதம், போர்ச்சுகீசியம், உருதுன்னு நிறையா இருக்குது. அப்போது மற்ற மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்போ முதல்ல சமஸ்கிருதத்திலேருந்து தமிழுக்கு நம்ம மாற்றக்கூறோம். அப்போ சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அகங்காரம் அப்படின்றாங்க. தமிழ் தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் நம்ம, இல்லையா? அகங்காரம், அகங்காரம்னா செருக்கு. உங்கள் அபிப்பிராயம் என்ன கேட்போம்ல. அப்போ அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து. அபூர்வம், அபூர்வம் அப்படின்னா புதுமை அப்படின்னு அர்த்தம். ஆராதனை, ஆராதனை அப்படின்னா வழிபாடு. ஏன்னா ஆராதனை அப்படின்னா சமஸ்கிருதம்னா வழிபாடு. ஆனந்தம், அது ஆனந்தம்னா சமஸ்கிருதம். மகிழ்ச்சி அப்படின்னா தான் தமிழ். சபதம், சபதம்னா வடமொழி. சூளுரை அப்படின்னா தான் தமிழ், சூளுரை அப்படின்னா தான் தமிழ். தினசரி, தினசரினா சமஸ்கிருதம். நாள்தோறும் அப்படின்னா தான் தமிழ். தைரியம், தைரியம்னா சமஸ்கிருதம். துணிவு அப்படின்னா தான் தமிழ். பூஜை, பூஜைனா வழிபாடு அப்படின்றதான் தமிழ். ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஒரு சில வார்த்தைகளையும் நாம் கண்டுபிடிக்கவும் முடியாது. அகங்காரம், அபிப்பிராயம், அபூர்வம், ஆராதனை, சபதம், தினசரி, தைரியம், பூஜை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஜெய் அப்போ வடமொழி வந்துருச்சு, சமஸ்கிருதம் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் தைரியம் அப்படின்றது, தினசரி அப்படின்றது எல்லாமே சமஸ்கிருத சொற்கள்னே நமக்கு தெரியல. நாம் அதை தமிழ் சொற்களை நினைத்து கொண்டிருக்கிறோம். மாறாக அதெல்லாம் தமிழே கிடையாது.
சமஸ்கிருதம். அப்படி சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படின்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக போர்த்துகீசியம். இந்த போர்த்துகீசியத்திலிருந்து தமிழ், சரிங்களா? போர்ச்சுகீஸன் நம்ம ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்கள்ட்ட நம்ம நிறையா வார்த்தைகளை எடுத்துக்கிட்டோம், பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். தமிழ் சமூகத்தில் அதை ஃபாலோ பண்ணுறோம். அப்படி இருக்கக்கூடிய போர்ச்சுகீசிய வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அலமாரி. அலமாரி அப்படின்னா நெடும் பேலை அப்படின்றது அர்த்தமா? இப்போ அலமாரினாலே தமிழ் கிடையாது போல, நெடும் பேலை அதான் அர்த்தம். கிராம்பு. கிராம்பு அப்படின்றது தமிழ் கிடையாது, போர்ச்சுகீசியமா. லவங்கம் அப்படின்றது தான் தமிழ். லவங்கம். ஏன் சார் லாக்கு முன்னாடி ஈ போட்டிருக்காங்க? அப்போ தமிழ் இலக்கணத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். என்ன சார் அப்படின்னா, முதல் எழுத்துக்கள்னு ஒரு விஷயம் படிச்சிருப்போம். அப்படி தமிழில் இந்த லா மற்றும் ரா இதெல்லாம் முதல் எழுத்துக்களாக இருக்கவே முடியாது. அதனால தான் முதல்ல ஒரு உயிரெழுத்து போடுறோம். அப்போ லவங்கம் அப்படின்றத லவங்கம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஈ போடுறது சேர்க்குறோம். அடுத்ததாக சாவி. அது சாவி கிடையாது, திறவுகோள். ஜன்னல். ஜன்னல் கிடையாது, பல்கனி. மேஸ்திரி. அது மேஸ்திரி கிடையாது, தலைமை தொழிலன். அப்போ மேஸ்திரி, ஜன்னல், சாவி, கிராம்பு, அலமாரி இதெல்லாமே போர்ச்சுகீசிய வார்த்தைகள். போர்ச்சுகீசியர்கள் நம்மளை ஆட்சி செய்த போது அவங்கள்ட்டிருந்து இந்த வார்த்தைகளை நாம் பழகி இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் தமிழ் மாதிரியே இதை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அலமாரி, கிராம்பு, சாவி அப்படின்லாம். அடுத்ததாக பாரசீகம். இந்த பாரசீக மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு எப்படி மாற்றப்படுகிறது அப்படின்றத பார்க்குறோம். ஜமகாலம். அப்போ ஜமகாலம் அப்படின்னா விரிப்பு அப்படின்னு அர்த்தம். தரை விரிப்பு, திரை விரிப்பு, சமுகாலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜமீன். ஜமீன் அப்படின்னா நிலப்புலம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜமீன்தார் அப்படின்னா நிலப்புலன்கள் வைத்திருப்பவர் அப்படின்றது அர்த்தம். ஜமீன் அப்படின்றது தமிழ் கிடையாது, பாரசீக மொழி. மாலுமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலுமின்றதே தமிழ் கிடையாது, நாவாயோட்டி அப்படின்றது தான் தமிழ். மாலுமி அப்படின்றது பாரசீகம். பஜார். பஜார் அப்படின்னா பாரசீக மொழி, கடை தெரு அப்படின்றது தான் தமிழ். மைதானம். மைதானம் அப்படின்னா அது பாரசீகம். திறந்த வெளி திடல் அப்படின்னா தான் அது தமிழ். மைதானம் வேற, திறந்த வெளி திடல் வேற. மராத்தி. இந்த மராத்தி மொழியிலேருந்து தமிழுக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். காகிதம். காகிதம் தமிழே இல்லையா அப்படின்னு ஆச்சரியப்படுறோம் நம்ம, இல்லைங்களா? காகிதம் தமிழ் தான் அப்படின்னு வாதாடுவோம். காகிதம்னா தமிழ் தானுங்க, பேப்பர் அப்படின்னா தான் ஆங்கிலம், காகிதம்னா தமிழ். தப்பு. தாள் அப்படின்னா தான் தமிழ், காகிதம்னா மராத்தி மொழியாது. மராத்திய மொழி எப்படி சார் நமக்கு வந்துச்சு? மராத்தியர்கள் சிறிது காலம் இந்த 17ஆம் நூற்றாண்டுகளில் நம்மளை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி, 18ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் மராத்தியர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க. தஞ்சாவூரில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. மராட்டிய அரசர் சரபோஜி தான் தஞ்சையில் சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படின்ற ஒன்றை கட்டி அதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த சரஸ்வதி மஹால் நூலகம் எப்போ உச்சபட்சத்தை அடைந்தது அப்படின்னா, இந்த சரபோஜி 2 அப்படின்றவர் இருந்த பொழுது தான் உச்சபட்சம் அடைந்தது. அப்போ மராத்தியர்கள் தஞ்சாவூர், மதுரை மற்றும் இங்கே விழுப்புரம் பக்கத்தில் கூடிய செஞ்சிக்கோட்டை ஆகியவற்றை ஆட்சி செஞ்சுருக்காங்க, குறிப்பிட்ட சிறிய பகுதிகளில். அப்போ அதன் மூலமாக தான் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்ததாக கில்லாடி அப்படின்னு சொல்கிறோம். கில்லாடி அப்படின்னா கெடியோன் அப்படின்னு அர்த்தம், கெட்டிக்காரன் அப்படின்வாங்கல்ல, அதான் அந்த கில்லாடி. அபாண்டம். அபாண்டமாக பொலி சொல்லாதரா, அபாண்டமாக பழி போடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அபாண்டம் அப்படின்னா வீண் பழி கூற்று. அபாண்டம் அப்படின்னா வீண் பழி கூற்று. அட்டவணை. இந்த அட்டவணை அப்படின்றதே தமிழ் கிடையாது, மராத்திய மொழியாம் அட்டவணை. ஆனால் நம்ம பேருந்து அட்டவணை, கால அட்டவணைன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ பொருட்குறிப்பு பட்டியல் அப்படின்றது தான் சரியான தமிழாக்கம். அட்டவணை அப்படின்றது தமிழ் கிடையாது, மராத்தி. பொருட்குறிப்பு பட்டியல் அப்படின்றதான் தமிழ். பேட்டை. அப்போ பேட்டைன்றது மராத்திய மொழி. பேட்டைனா புறநகர் அப்படின்னு அர்த்தம். நெல்பேட்டை, கண்ணம்மா பேட்டை, இல்லைங்களா? எஸ். ஜாஃபர் கான் பேட்டை. அப்போ இந்த பேட்டை அப்படின்றது எல்லாமே புறநகர், நகருக்கு வெளியே.
அப்படின்னு அர்த்தம். அப்போ மராத்தியிலிருந்து தமிழ் மொழிக்கு எந்தெந்த வார்த்தைகள் வந்திருந்தது, மராத்தி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக உருது மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்தவை, உருதுலேருந்து எது இதெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பஞ்சாயத்து, ஐம்பேராயம். அப்போ பஞ்சாயத்து அப்படின்றதே உருது மொழி தானா, பஞ்சாயத் உருது மொழி. அப்போ ஐம்பேராயம் அப்படின்றதான் தமிழ். இந்த ஐம்பேராயம் அப்படின்றது பிற்கால சோழர்களின் காலகட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஆனால் அப்போ ஐம்பேராயம்னு சொல்ல மாட்டோம். தான் ஐம்பெருங்குழு எண் பேராயம் அப்படின்னு படிச்சிருப்போம், 8 பேர் இருந்தாங்க. ஆனால் பஞ்சாயத்து அப்படின்னா அதை ஐம்பேராயம் அப்படின்னு தான் தமிழில் சொல்கிறோமா. அடுத்ததாக பதில். அது பதில் அப்படின்றது உருது மொழியாம், விடை அப்படின்றது தான் தமிழ். பலே, பலே அப்படின்றது உருது மொழி, நன்று அப்படின்றது தான் தமிழ். பேட்டி, பேட்டி என்றால் உருது மொழி, நேர்காணல் அப்படின்னா தான் அது தமிழ். அப்போ பேட்டி அப்படின்னா சொல்லக்கூடாது, நேர்காணல் அப்படின்ட்டு தான் சொல்லணும். பைசா அப்படின்னா அது உருது, காசு அப்படின்னா தமிழ். அப்போ பைசா கிடையாது, காசு. அசல், அசல்னா முதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த அசல் அப்படின்னா அது உருது, முதல் அப்படின்னா தான் தமிழ். கச்சேரி என்றால் அது உருது, அதை கச்சேரி தமிழில் அரங்கம் அப்படின்னு சொல்கிறோம். குமாஸ்தா அப்படின்னா அது உருது மொழி, தமிழில் குமாஸ்தாவை எழுத்தர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்ற மொழிகளில் இருந்து தமிழ் மொழிக்கு தமிழாக்கம் அப்படின்றத நமக்கு கேட்குறாங்க. அப்படி கேட்டால் நாம் இது எல்லாத்தையுமே தமிழாக மாற்றி சொல்ல வேண்டும். இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த மொழிலாம் நம்ம கேட்க மாட்டாங்க, ஆனால் அதை சேர்த்தே நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா பழைய புக்கிலலாம் இந்த டேட்டாஸ் இருக்குது. அப்போ அதனால தான் இந்த டேட்டாஸை எடுத்து கொடுத்தாச்சு. புது புக்கு மற்றும் பழைய புக்கு ரெண்டுலேயுமே சேர்த்தாச்சு. எனினும் என்ன ஆகுது இங்கே அப்படின்னா, நமக்கு ஒரு வெளிநாட்டு வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை எது அப்படின்றத தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம தெளிவாக அதை படித்து விட்டு செல்ல வேண்டும். அப்போ தான் நமக்கு அங்கே போய் ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் வாசித்தா தான் எது தமிழ் எது தமிழ் இல்லை அப்படின்றத ஆப்ஷன்ஸ் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும். அடுத்ததாக ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ ஆங்கிலத்தில் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன தமிழில் இருக்குது அப்படின்னு. அதிகாரி அப்படின்றாங்க. அப்போ அதிகாரி அப்படின்னா அலுவலர் அப்படின்றதா சரியான தமிழ். அகாடமி அப்படின்றாங்க. அகாடமி அப்படின்னா கழகம் அப்படின்றதா சரியான வார்த்தை. அப்போ அகாடமின்ற ஆங்கிலத்துக்கு சரியான தமிழாக்கம் கழகம். அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அப்படின்னு அர்த்தம். அசம்பிளி சட்டசபை. அட்டண்டன்ஸ், அப்போ ஆங்கிலத்தில் தான் அது அட்டண்டன்ஸ், தமிழ் அதை வருகை பதிவு அப்படின்னு சொல்கிறோம். அட்மிஷன், அட்மிஷன் அப்படின்னா சேர்க்கை அப்படின்றது அர்த்தம். அட்லஸ் நிலப்பட தொகுப்பு. அட்லஸ்னால் நிலப்பட தொகுப்பு. அதிபர் அப்படின்றாங்க. அதிபர்ன்றா தமிழே கிடையாது, தலைவர் அப்படின்னா தான் தமிழ். சரிங்களா? அந்நியர் அப்படின்றாங்க. அந்நியர்ன்றது தமிழே கிடையாது, அயலார் அப்படின்றது தான் தமிழ். அப்பாயின்மெண்ட், அப்போ அப்பாயின்மெண்ட்ன்ற ஆங்கிலம், அப்போ தமிழில் பணியமர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஹாஸ்பத்திரி, அதாவது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்பத்திரி அப்படின்றோம், தமிழே கிடையாது ஆஸ்பத்திரி. மருத்துவமனை அப்படின்றது தான் தமிழ். இன்டர்வியூ, இன்டர்வியூ அப்படின்னா அதை நேர்காணல் அப்படின்றது தான் தமிழ். இன்டர்வியூ அப்படின்றது ஆங்கிலம். இண்டஸ்ட்ரி தொழிலகம் அப்படின்றது தான் தமிழ். இண்டஸ்ட்ரி அப்படின்னா தொழிலகம். உத்தரவு, ஆர்டர் அப்படின்னா உத்தரவு அப்படின்னு சொல்கிறோம். உத்தரவு தமிழே கிடையாதான், ஆணை அப்படின்றது தான் தமிழ். சரிங்களா? உத்தியோகம் அப்படின்றாங்க. உத்தியோகம் அப்படின்னா தமிழ் கிடையாது, பணி அப்படின்னா தான் தமிழ். உபசரித்தல் அப்படின்றாங்க. உபசரித்தல் அப்படின்னா சமஸ்கிருதம். அப்போ தமிழ் விருந்தோம்பல் அப்படின்றதான் தமிழ். உபசரித்தல்லாம் சொல்லக்கூடாது, உபசரிக்கணும், விருந்தோம்பல் செய்யணும், அப்படி தான் சொல்லணும். லைசன்ஸ் அப்படின்னா உரிமம் என்ற அர்த்தம். மீட்டிங், மீட்டிங் அப்படின்னா கூட்டம் என்ற அர்த்தம். அப்போ புரியுதுங்களா எதெல்லாம் நம்ம தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கோமோ. ஏன்னா ஆஃபீஸர்னால் தமிழ் என்னப்பா, அதிகாரி, அலுவலர் தான் தமிழாம். அதான் அவங்க அப்படி தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதிகாரி அப்படின்னு. சரிங்களா? ஆர்கனைசேஷன் அப்படின்னா அங்கத்தினர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை உறுப்பினரா. சரிங்களா? மெம்பர் அப்படின்னா உறுப்பினர்னு தான் சொல்கிறோம், அங்கத்தினர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த அங்கத்தினர்லாம் தமிழே கிடையாது. உத்தியோகம் உத்தரவுலாம் தமிழே கிடையாது. அப்போ நம்மளே பாருங்கள், ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழாக்கம்னு சொல்லி வேறு ஏதோ ஒரு மொழியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
ஆர்டர்னால் உத்தரவுப்பா, கிடையாதுப்பா. ஆர்டர்னா ஆணை. சரிங்களா? ஸோ அப்படி ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்றதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ அதைத்தான் பயன்படுத்தணும். அடுத்ததாக ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா அண்மை செய்தி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், கிடையாது, சிறப்பு செய்தி. சரிங்களா? ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னா ஃபுட்போர்ட் அப்படின்றாங்க. ஃபுட்போர்ட் அப்படின்னா படிக்கட்டு அப்படின்றது அர்த்தம். ஃபுட்போர்ட். அடுத்து ஃபேக் நியூஸ் அப்படின்றாங்க, பொய் செய்தி. அப்போ ஃபேக்னா பொய், நியூஸ்னா செய்தி, பொய் செய்தி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபேன் மின்விசிறி. போலியோ எண், இதழ் எண். நிறைய பேர் விட்டுருவோம், இது என்ன சார் போலியோ எண் அப்படின்னா? அது போலியோ கிடையாதுங்க, ஃபோலியோ எண். நம்ம சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஃபோலியோ நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உடனே தமிழாக்க பண்ண சொன்னால் என்ன பண்ணிடுவோம், ஃபோலியோ எண், நம்பர்னால் எண்ணு போடு, ஃபோலியோ எண்ணு போட்டுரும். கண்டிப்பாக அப்படி போடக்கூடாது. இதழ் எண் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இதழ் என்ற தமிழ் வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு சொல் பல மொழி அப்படின்றதன் கீழ் வருகிறது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். இதழ் அப்படின்னா பூவோட மொட்டு இருக்கு இல்லையா, அதையும் இதழ் அப்படின்னு சொல்லலாம். உதடை இதழ் அப்படின்னு சொல்லலாம். புருவத்தினுடைய முடி இருக்குது இல்லையா, அதை இதழ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதழ் அப்படின்னா நாளிதழ், நியூஸ் பேப்பர்ஸ், அதையும் சொல்லலாம். அப்போது இதழ் அப்படின்ற ஒரே ஒரு சொல் எத்தனை பொருட்களில் கையாளப்படுகிறது. இங்கே ஃபோலியோ அப்படின்றது பேப்பரை குறிக்குது, அப்போ அங்கேயும் இதழ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபோலியோ எண் அப்படின்னா இதழ் எண். கண்ட்ரி அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் நாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கண்ட்ரினா அதுதான் நாடு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன கேட்கலாம், அப்போ தமிழ்நாடு அப்படின்றோமே, தனி நாடா? நம்ம கிடையாது. நம்ம முன்னோர்கள் அப்படி பேர் வச்சுட்டு போயிருக்காங்க. சரிங்களா? குறிப்பாக தமிழகம் அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம், ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு வச்சுருக்கிறார். அவர் ஏதோ ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் வச்சுருந்துருப்பாங்க இல்லைங்களா? மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு அப்படின்ற பேரை பேரறிஞர் அண்ணா எப்பொழுது மாற்றினார்? ஜூலை 18 ஒரு ரெசல்யூஷன் போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பார்லிமெண்ட் அதை ஏற்றுக்கொண்டு அஃபீஷியலாக மாட்டியது தான் ஜனவரி 14 1969. ஆனால் இங்கே பேரறிஞர் அண்ணா என்னைக்கு மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றத தமிழ்நாடு மாகாணம்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரோ அந்த தினமான ஜூலை 18 தான் நாம் தமிழ்நாடு தினம் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக கண்ட்ரோல் அப்படின்றாங்க. கண்ட்ரோல் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை கட்டுப்பாடு. கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை கணினி. கவர், அப்போ கவர் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை மறை உரை. அப்போ மறை உரை, உரைன்னா கடிதம், மறைனா கடிதத்தை மறைக்கிறது. அப்போ கடிதத்தை மறைச்சி கொடுக்குறதுனா கவர், கவர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்ததாக கவுன்சில். கவுன்சில் அப்படின்னா குழு என்று அர்த்தம். கவுன்சில் அப்படின்னா மன்றம் என்றும் அர்த்தம். அப்போ கவுன்சில் வேற, கவுன்சில் வேற இல்லைங்களா? ஆங்கிலத்தில் COUNCIL அப்படின்னா அது கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? COUNSIL இல்லை SEL அப்படின்னா அது கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோம். அதில் கவுன்சில் COUNSEL அப்படின்னா அது குழு, கவுன்சில் அப்படின்னா அது மன்றம். அடுத்ததாக காகிதம். பேப்பர்னால் தமிழ் என்னப்பா, ஆங்கிலத்தில் பேப்பரு, தமிழில் காகிதம் அப்படின்னு நினைப்போம், கிடையாது. தமிழில் தாள் அப்படின்னு தான் சொல்லணும், காகிதம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ காகிதம் அப்படின்றது தமிழ் இல்லையா சார்? இல்லவே இல்லை, அது மராத்திய மொழி. அடுத்ததாக கான்ட்ராக்ட் அப்படின்றோம். கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒப்பந்தம். காஃபி பார், இந்த காஃபி பாரை குழம்பியகம் அப்படின்னு சொல்லணும். இப்போ காஃபி அப்படின்னா குழம்பி அப்படின்றதான் சரியான தமிழாக்கம். டீ அப்படின்றத தேயிலை அப்படின்னு சொல்லணும். காஃபி அப்படின்னா குழம்பி, டீனா தேயிலை. காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்ற ஆங்கிலத்துக்கு நிகரான தமிழ் வார்த்தை வட்டத்தகடு. அப்போ காம்பேக்ட்னா காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்றது வட்டத்தகடு. கார் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை மகிழுந்து. காலேஜ்
என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை கல்லூரி. காஸ்டியூம் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை உடை. பாஸ்போர்ட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் வார்த்தை கடவுச்சீட்டு. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை நமக்கு தெரியுது, ஒரு சில ஆங்கில வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுது, அதுக்கு நிகரான தமிழ் தெரியுது. ஆனால் ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் எடுத்துக்கோங்களேன், அதுக்கு நிகரான வார்த்தை தமிழ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது தமிழே கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டாக ஆஃபீஸர், அதிகாரி, அதிகாரின்றதே தமிழ் கிடையாது. ஆஃபீஸர் அப்படின்னா அலுவலர் அப்படின்றதான் தமிழ். சரிங்களா? அப்போது அலுவலர் அப்படின்னா தான் தமிழ். அதே மாதிரி அந்நியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதர்ஸ், அன்னோன் பர்சன்ஸ், அது அந்நியர் அப்படின்றோம். அந்நியன்றதும் தமிழே கிடையாது, அயலார் அப்படின்றதான் தமிழ். சரிங்களா? ஆர்டர் அப்படின்ற தமிழாக்கம், ஆர்டர் அப்படின்ற ஆங்கிலத்துக்கான தமிழாக்கம் உத்தரவு அப்படின்றோம், கிடையாது, ஆணை அப்படின்றது தான். பேப்பர் அப்படின்றதுக்கான தமிழாக்கம் காகிதம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், கிடையாது, தாள். ஸோ இப்போ பாருங்கள், இதில் எதெல்லாம் ஆங்கிலத்துக்கு நிகரான தமிழ் அப்படின்றத நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அந்த எல்லாவற்றையும் நாம் கண்டிப்பாக ஒரு முறைக்கு 2 முறை வாசிக்க வேண்டும். ஏன்? ஒரு முறைக்கு 2 முறை நம்ம வாசித்தாதான் நம்மளால் ரொம்ப எளிமையாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் நமக்கு குழப்பம் இருக்காது. இல்லை என்றால் பேப்பர்னா காகிதம் அப்படின்னு போட்டு வந்துடுவோம், அதுவும் தப்பு. பேப்பர் என்றால் தாள் என்பது சரி. ஆஃபீஸர்னா அதிகாரி அப்படின்னு போட்டு வந்துடுவோம், ஆஃபீஸர்னா அலுவலர் அப்படின்றதான் சரி. ஆர்டர்னா உத்தரவு அப்படின்னு போட்டு வந்துடுவோம், ஆர்டர்னா ஆணை அப்படின்றது தான் சரி. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தமிழ்னு நினச்சி வேறு ஏதோ மொழியிலிருந்து வந்த வார்த்தைகளை தமிழாக நாம் நினைத்து பேசி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் 1916 மறைமலை அடிகள் அவர்கள் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க. அந்த தனித்தமிழ் இயக்கத்தோட நோக்கமே என்னென்னா, நாம் கலப்பு தமிழ் இல்லாது தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இந்த தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்ததனால தான் மறைமலை அடிகள் அவர்களை தமிழ் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? தனித்தமிழில் தான் பேச வேண்டும், அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. தனித்தமிழ் தான் முக்கியம். இந்த மறைமலை அடிகளினுடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு இப்போ தமிழில் தான் பேச நல்லா ஆசைப்படுறோம், ஆனால் நமக்கு அது தமிழா இல்லை வேறு மொழியானே தெரியலையே. குறிப்பாக சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய தமிழ்நாட்டில் பழக்கத்தில் இருக்கிறது. குறிப்பாக அந்த அகங்காரம் அப்படின்றதுனா தமிழ் கிடையாது, சமஸ்கிருதம் தான். செருக்கு அப்படின்றது தான் தமிழ். அபூர்வம், புதுமைனா தான் தமிழ், அபூர்வம்னா சமஸ்கிருதம். ஆனந்தம், ஆனந்தம் தமிழே கிடையாது, சமஸ்கிருதம். மகிழ்ச்சினா தான் தமிழ். சபதம், தினசரி, இதெல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள். அப்போ யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்போது இந்த வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தினசரினா சமஸ்கிருதங்க, சரி, தினசரியே தமிழில் நீங்கள் எப்படி சொல்வீங்க? தினசரியே தமிழ் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு யோசிப்போம். அப்போ நாள்தோறும் அப்படின்றது தான் தமிழ். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அந்த சமஸ்கிருத சொல் மேலாதிக்கத்தை போக்க வேண்டும்னால் சமஸ்கிருதத்துக்கு இணையான தமிழ் சொற்களை தெரிந்திருக்க வேண்டும். அப்படி சமஸ்கிருதத்துக்கு இணையான தமிழ் சொல்லைத்தான், அதனால தான் நீலாம்பிகை அவர்களை தனித்தமிழ் இயக்கத்தின் மகள், தனித்தமிழ் இயக்கத்தின் பெண் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நமக்கும் சிலபஸில் பிறமொழி சொற்கள் மற்றும் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் இது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. வலுவு சொல்லுக்கு நிகரான வலுவற்ற சொல் இது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த பதிவின் மூலம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இனிமேலாவது பிழை இல்லாமல் தனித்தமிழில் மட்டும் பேச உறுதியேற்போம். மீண்டுமாக வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி.